வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு நீங்கள் தயாராகிறீங்க அப்படின்னா இந்த காணொலி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அறிமுக வகுப்பாக இந்த காணொலி இருக்க போது நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டோம். அதுவே திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நம்ம அடுத்து படிக்க ஆரம்பிக்கலாம். ஏன் நம்ம சீக்கிரம் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, கடந்த முறை அது எஸ்சிடிசி 2023 தேர்வில் அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சு ஒரு 20 நாள்லயே எக்ஸாம் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அதனால ப்ராப்பரா அப்ளை பண்ணவங்க பண்ண போறவங்க இனிமேல் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. எனக்கு தெரியும் இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாமே 10-15 எக்ஸாம்லாம் எழுதிருக்க மாட்டீங்க. நிறைய பேருக்கு இதுதான் முதல் எக்ஸாமா இருக்கும். அதனால நம்ம இந்த ஆண்டு நம்ம டிரைவர் சீட்ல உட்காரணும், அரசு போக்குவரத்துல நம்ம வேலை பெறணும் அப்படின்னா நான் சொல்றத கொஞ்சம் உள்வாங்கிட்டு அடிப்படையில இருந்தே தொடங்குங்க. எல்லாராலையும் வெற்றி பெற முடியும். அதனால இந்த காணொலி உங்களுக்கு சிறப்பான ஒரு காணொலியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஓகே, நம்ம தேர்வுக்கு தயாராகணும். ஸோ தயாராகணும்னா நமக்கு என்னென்ன பாடத்திட்டம், நமக்கு காம்படிஷன் எத்தனை பேர் வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த முதல்ல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ நீங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப லக்கினே சொல்லலாம். ஏன்னா 2 லைசன்ஸ் உள்ளவங்க மட்டும் வச்சிருக்கவங்க ரொம்ப ரொம்ப ரேர். அப்ப அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணுங்க சொல்றதுனால நமக்கு காலி பணிகள் எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 3274, 685 வேகன்சி எஸ்சிடிசில போட்டிருந்தாங்க. சரிங்களா? அதோட 4 மடங்கு வேகன்சி, 5 மடங்கு வேகன்சி தான் இப்ப போட்டிருக்காங்க. போன ஆண்டுக்கு தவற விட்டவங்க கூட இந்த ஆண்டு கொஞ்சம் சுதாரிச்சிங்க அப்படின்னா இந்த 2025க்குள்ள நீங்க ஜாயின் பண்ணிடலாம். அப்ப பாத்தீங்கன்னா 3274 வேகன்சி எத்தனை பேர் அப்ளை பண்ணுவாங்க? நம்முடைய கணிப்பின்படி போன வட்டம் அப்ராக்சிமேட்டா எஸ்சிடிசிக்கு 11,000 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க கடந்த 2023ல. சோ இந்த ஆண்டு என்னுடைய கணிப்பின்படி குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 பேர் அப்ளை பண்ணுவாங்க. 3274க்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 பேர் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ நமக்கு பாத்தீங்கன்னா 15,000 பேர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அடுத்த லெவல்ல, அதாவது நம்ம எழுத்து தேர்வுல ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நான் உங்களை சொல்லிக்கிறேன். கடந்த முறை 685க்கு 1:3 அடிப்படையில அடுத்த லெவல்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 1800 கேண்டிடேட்ஸ் செய்முறை தேர்வு இன்றைக்கு போனாங்க. சரிங்களா? அப்ப அதே கான்செப்ட் படி பார்த்தோம்னா இப்போ 1:3 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 9,828 9,822 பேர் போவாங்க. இல்ல ரொம்ப குரோடா இருக்கு அப்படின்னு இவங்க அந்த அடுத்த நெக்ஸ்ட் லெவலை பத்தி இங்க நோட்டிபிகேஷன் சொல்ல இல்ல 1:2, அது ஒரு போஸ்டுக்கு 2 பேர் அடுத்த லெவல்ல பிராக்டிகல் போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 6,548 பேர் அடுத்த லெவல் போவீங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஓரளவு நீங்க நல்லா படிச்சா கூட செய்முறை தேர்வுக்கு போயிடலாம். சோ இந்த காணொலி நான் என்ன சொல்றேன்னா, ஓரளவு நீங்க நல்லா படிக்கணும். இப்ப எல்லாராலையுமே எல்லாருமே ரன்னிங் ஸ்டாப்பா ஏதோ ஒரு வண்டியில இப்போ பைக் எடுக்கலாம், சும்மா வண்டியை நிப்பாட்டி போட்டு அது டைம் இருக்கிற நேரத்துல இந்த வீடியோ பார்க்கலாம். அப்ப எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு மணி நேரம் படிங்க. ஏன்னா எல்லாராலையுமே வேலையை விட்டுட்டு படிக்க முடியாத சூழ்நிலை தான் நீங்க வண்டி ஓட்டிக்கிறீங்கிறது எனக்கும் தெரியும். சரிங்களா? எல்லாருமே 2 மாசம் லீவ் போட்டு உட்காருவான். அட்லீஸ்ட் ஒரு 2 வாரம் லீவ் போடுற சூழ்நிலை கூட யாருக்கும் கிடையாது. சோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் நீங்க பயணம் பண்ணிக்கிறீங்க, எனக்கும் நான் உள் வாங்குறேன். சோ அதனால டெய்லி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் கிடைக்கும் போது புக் எடுத்து படிங்க. ஓகே, மொத்தம் நமக்கு 100 மதிப்பெண்ணுக்கு எழுத்து தேர்வு வைக்கிறாங்க. சோ எழுத்து தேர்வுனா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அதுக்கு 4 ஆன்சர் இருக்கும். ஏ ஒரு ஆன்சர், பி ஒரு ஆன்சர், சி ஒரு ஆன்சர், டி இருக்கும். சரிங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டு அதுல 4 ஆப்ஷன் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஏ ஆன்சர் தெரியுது அப்படின்னா இங்க ஓஎம்ஆர் சீட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சீட் இருக்கும். அப்ப 1 கொஸ்டின் நம்பர் 2க்கு 1, 3 அப்படின்ட்டு. சரிங்களா? அப்போ நீங்க ஏ பி சி டின்னு போட்டிருக்கோம். நீங்க ஆன்சர் சினா அந்த சியை மட்டும் நல்லா ஷேர் பண்ற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த மாதிரிதான் உங்களுக்கு தேர்வு வைப்பாங்க. சரிங்க. அப்போ ஓஎம்ஆர் சீட்ல வந்து தேர்வு நடைபெறுது. 100 மார்க், நீங்க 100 மார்க் எழுதுறீங்க. அதுல வந்து உங்களுக்கு 90 மினிட்ஸ்னா 1.5 மணி நேரம் டைம் எடுக்கிறாங்க. அது நீங்க தேர்வுக்கு வந்து 1.5 மணி நேரம் வந்து டைம் கொடுக்குறாங்க 100 மதிப்பெண்ணுக்கு. சரிங்களா? நமக்கு வந்து தமிழுக்கு வந்து 20 மதிப்பெண் வைக்கிறாங்க. தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இதுல வந்து 50க்கு 20க்கு மேல எடுத்தா போதும். நீங்க வந்து அப்படி எடுத்தாதான் அந்த பேப்பரை திருத்துவாங்க. எது தொழில்முறை திறனறி பேப்பரை திருத்துவாங்க. நீங்க 50க்கு 50 எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 50க்கு 20க்கு மேல எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இந்த மார்க்கை வந்து அடுத்து எதுவும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்து தொழில்முறை திறனறி தேர்வு. சரிங்களா? தொழில்முறை திறனறி தேர்வு 50, மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு உங்களுக்கு தேர்வு நடைபெறும். அது எழுத்து தேர்வு. நான் சொன்ன பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட்ல. ஸோ இதுல வந்து நீங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. எது 1:2 1:3 இந்த அடிப்படையில் கூட இருக்கலாம். 1:2 அல்லது 1:3. இது என்னங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நிறைய பேருக்கு புரியாம கேட்கலாம். அதாவது ஒரு பணிக்கு வந்து 2 பேர் உள்ள போவாங்க. சரிங்களா? 3 பேர் உள்ள போவாங்க. அதுல ஃபில்டர் பண்ணி ஒருத்தர் மட்டும் சூஸ் பண்ணுவாங்க. அதுதான் 1:2 1:3 அடிப்படை. அப்ப வந்து இதுல இந்த 50க்கு நீங்க கடந்த ஆண்டு எஸ்சிடிசில அது 33 34 அந்த கேட்டகரிக்கு மேல உள்ளவங்களுக்குலாம் வேலை பிராக்டிகல் இன்டர்வியூ போனாங்க. ஓகேவா? இந்த 50 இந்த மார்க்கை தான் பார்ப்பாங்க. ஸோ இதுலதான் நீங்க ஹை மார்க் எடுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்ததான் நமக்கு என்ன வைக்கிறாங்கன்னா செய்முறை தேர்வுக்கு வந்து 80 மதிப்பெண் கொடுக்குறாங்க. செய்முறை தேர்வு அது வண்டியை வந்து முன்னோக்கி நகர்த்துதல், பின்னோக்கி நகர்த்துதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹில்ஸ் மாதிரி போற இடத்துல ஏற்றுதல், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிப்பாட்டி இருப்பாங்க. அதுல ரிவர்ஸ் வந்து அங்க போய் அந்த கரெக்டான விசில் நிப்பாட்டணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செய்முறை தேர்வு வைப்பாங்க. அப்ப நீங்க வண்டி ரன்னிங் போகும்போதே வந்து பைபாஸ்ல எப்படி போறீங்க, எப்படி கேன்சிக்கல் கொடுக்குறீங்க மாதிரி தேர்வு இருக்கும். இதுக்கு வந்து 80 மதிப்பெண் பிராக்டிகலுக்கு. அப்புறம் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ, இதுக்கு 20 மதிப்பெண். அப்ப இது 80 20 100, இந்த 50, இந்த 150க்கு சரிங்களா? இந்த 150க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இந்த அறிமுக வகுப்புல வந்து உங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருப்பேன்னு நான் நம்புறேன். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? தமிழுக்கு வந்து இங்க 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டாங்க. தமிழுக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம். அப்போ வந்து 6ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கூல் புக்கு படிக்கணும். நிறைய பேர் மெட்டீரியல் வச்சிருப்பீங்க. நம்ம மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்றோம். சரிங்களா? தமிழுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில்முறை திறன் தேர்வு. இதுல 50 மதிப்பெண்ணுக்கு 30 மதிப்பெண் வந்து நம்ம சப்ஜெக்ட் ஓரியன்டா இருக்கும். 20 மதிப்பெண் வந்து காமனா பொது அறிவு, பேசிக் மேக்ஸ், பேசிக் சயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த 30 மதிப்பெண் வந்து மேக்சிமம் ஐஆர்டி புக்கை பேஸ் பண்ணி நிறைய கேட்டாங்க. எது எஸ்சிடிசி தேர்வுல இந்த 50 மதிப்பெண் இருக்குல்ல, இந்த 50க்கு 30 மதிப்பெண் வந்து ஐஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்தது. நார்மலா வந்து டிராபிக் ரூல்ஸ், டிராபிக் சயின்ஸ், வாகன பராமரிக்கும் முறைகள், வாகன முன் பரிசோதனை, அப்புறம் வந்து அது என்ஜின் ஆயிலை பத்தி, இன்ஜினை பத்தி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன முன் பரிசோதனை பண்ணணும். ஸோ இதை பத்தி வேணா ஒரு 30 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இந்த 20 மதிப்பெண் இருக்கிற ஜிகே அது ரொம்ப ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? அதுவுமே நமக்கு வந்து நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம். அப்போ வந்து இது வந்து கொஞ்சம் வந்து நீங்க மெனக்கிடணும். எதுக்கு தமிழ் வந்து ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த தொழில்முறை திறனறி தேர்வுக்கு பொது அறிவுக்கு கொஞ்சம் மெனக்கிடணும். இதுல பேசிக் மேக்ஸும் சில சிம்பிள் மேக்ஸும் கேட்பாங்க. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றது இந்த தொழில்முறை திறனறி தேர்வு தான். கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம், நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது நீங்க வந்து தொடர்ச்சியாக எஸ்சிடிசி தேர்வுல இருந்து நமது சேனலை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம மட்டும்தான் தொடர்ச்சியாக டிஎன்எஸ்டிசிக்கும் டிரைவர் கண்டக்டருக்கும் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட வந்து நம்ம 2023 இருந்தே நம்ம வந்து கைடன்ஸ் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எப்படிலாம் கைட் பண்ணிப்போம்னா, நீங்க வந்து 685 வேகன்சி எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்டவங்க நம்மள தெரியாத ஆட்களே கிடையாது. சரிங்களா? நான் அந்த அளவு வந்து நம்ம வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும் அவங்களுக்கு கைட் பண்ணல.
அடுத்து ப்ராக்டிகலுக்கு ஒரு தனியா குரூப் பண்ணி அந்த குரூப்ல டிஸ்கஷன் பண்ண வச்சு, இப்ப ப்ராக்டிகல் நம்ம குரூப்ல இருக்கிறாங்க என்னன்னா, இப்ப காலையில ஒரு 10 பேர் வந்து ப்ராக்டிகல் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த 10 பேர் நம்ம குரூப்ல வந்து எங்க ப்ராக்டிகல் நிலமெல்லாம் கேட்டாங்க, அடுத்து போறவங்க அந்த தவறை பண்ணாதீங்கன்னு சொல்லப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியாவே நம்ம வந்து கொண்டு போனோம். அது போக அடுத்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், ஐ சர்டிபிகேட், இயர் சர்டிபிகேட், இதுல எடுக்கிற நிறைய பிரச்சனை இருந்தது. அது எல்லாம் ஒரு குழுவா வந்து டிஸ்கஷன் பண்ணி அவங்க பக்காவா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி இப்போ வந்து 240 டியூட்டி முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு தாங்க நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம ஏனோ தானோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்தோம் அதோட முடிச்சுன்னு கிடையாது. நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கினா ஃபர்ஸ்ட் வந்து சேலரி வாங்குற வரைக்கும் நம்மளுடைய கைடு சப்போர்ட் இருக்கும். அந்த அளவு தான் நம்ம வந்து இருப்போம். நம்மளை பத்தி கேளுனா எஸ்சிடிசி ரன்னிங் ஸ்டாப் போனவங்க ஜாயின் பண்ணவங்க கூட கேட்டுட்டு கூட நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தமிழுக்கு ஒரு புக்கும் தொழில்முறை திறனறி தேர்வு ஒரு புக்கு வந்து நம்ம குறியீர் அனுப்பிச்சிருவோம். அதே போல வந்து நம்ம இனிமேல் வந்து கிளாஸஸ் வந்து நம்மளுடைய ஸ்பெஷலா வந்து ஆண்ட்ராய்டு ஆப் வச்சிருக்கோம். அதுல தான் கிளாஸஸ் வரப்போகுது. விருப்பம் உள்ளவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேல உள்ள வாட்ஸ்அப் நீங்க சாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புறேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்துமே உங்களுக்கு நிறைய தகவலுடன் காணொலி வரத்தான் போகுது. புதுசா பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் 2-3 தினங்கள்ல நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு டெமோ வீடியோவே பண்ண போறேன். அதையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பருக்கும் தேவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.